இன்றைய முக்கிய செய்திகள். எண்ணெய் தாங்கி பிடித்துள்ள தாயுமானவர் என முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொன்ன செந்தில் பாலாஜியின் பதிவு வைரலாகியுள்ளது. துணை முதல்வர் மற்றும் புதிய அமைச்சர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள முதல்வர் மு.க. ஸ்டாலின் மக்களின் நம்பிக்கையை காக்கும் வகையில் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். சிம்பு முதல் எஸ்கே வரை வாழ்த்து மழையில் நனைந்த துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு தலைவர் ரஜினிகாந்த் ஒன்றும் சொல்லலையே என்ற கேள்வி எழும்பியுள்ளது. உங்கள் கைகளை இறுக பற்றிக் கொள்கிறேன் வாழ்நாள் முழுமைக்கும் என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் மகிழ்ச்சியாக தெரிவித்துள்ளார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு அன்புமணி ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நடிகர் சிம்பு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்வியியல் கல்லூரிகளில் பிஎட் படிப்பில் 2040 இடங்கள் உள்ளன. இந்த நிலையில் பிஎட் மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியாகிறது. விஜய கரிசல் குளம் அகழாய்வில் தங்க நாணயம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. குன்னூரில் பெய்த கனமழையால் மண் சரிந்து வீட்டில் 4 பேர் சிக்கிக் கொண்டனர். அதில் மண்ணில் புதைந்த ஆசிரியை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். புரட்டாசி மாத பிரதோஷம் அமாவாசையை முன்னிட்டு இன்று முதல் அக்டோபர் 3ஆம் தேதி வரை சதுரகிரி கோயிலுக்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக நியமிக்கப்பட்டுள்ளதன் மூலம் திமுகவில் வாரிசு அரசியல் நடப்பது நிரூபணமாகிவிட்டதாக அதிமுக எம்எல்ஏ கடம்பூர் ராஜு கூறியுள்ளார். தேவரா படத்தின் வசூல் 2வது நாளில் பெரிய அளவில் குறைந்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒரே குடும்பத்தில் பலர் அரசியல் பதவிக்கு வருவது புதிதல்ல என சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார். பரந்தூர் விமான நிலையம் அமைக்க நிலம் கையகப்படுத்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் சுற்றுவட்டார 20 கிராமங்களை உள்ளடக்கி பரந்தூர் பசுமை வெளி விமான நிலையம் அமைக்கும் திட்டத்தை அறிவித்து தமிழக அரசும் மத்திய அரசும் பணிகளை தொடங்கியுள்ளது. தமிழக மீனவர்கள் அமைதியான முறையில் மீன்பிடி தொழிலை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஓபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார். திமுகவில் உழைத்தவர்களுக்கு தலைமை பொறுப்பில் இடம் கிடைக்காது என பாஜக மாநில ஒருங்கிணைப்பு குழு தலைவர் எச். ராஜா தெரிவித்துள்ளார். கோவையை அடுத்த கோவில் பாளையம் பகுதியில் 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக தனியார் பள்ளி ஆசிரியை கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னையில் சாலையோரம் இருந்த மழைநீர் கால்வாயில் விழுந்து ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசியல் ரீதியாக பழிவாங்கும் போக்கை கைவிட வேண்டும் என்று செல்வ பெருந்தகை வலியுறுத்தியுள்ளார். பிரேக் பழுது காரணமாக பல்லவன் விரைவு ரயில் பாதி வழியில் நிறுத்தப்பட்டது. காரைக்குடியிலிருந்து சென்னை நோக்கி வந்த பல்லவன் ரயிலின் கடைசி பெட்டிக்கு முந்தைய பெட்டியின் பிரேக் பைண்டிங்கில் பழுது ஏற்பட்டு அப்பெட்டியில் புகை வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நேபாளத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் தொடர் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் இதுவரை உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 170ஆக உயர்ந்துள்ளது. பட்டியல் இனத்தவர்கள் முக்கியமான அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 9 மாதத்தில் ரூபாய் 10 கோடியே 87 லட்சம் மதிப்புள்ள 1,32,890 கிலோ குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல் அளித்துள்ளார். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை புழக்கத்துக்கு வராமல் தடுக்க வேண்டும் என்று அரசுக்கு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு வலியுறுத்தியுள்ளது. மாதவரம் சோழிங்கநல்லூர் வழித்தடத்தில் மேம்பால பணி முடிந்த பகுதிகளில் விரைவில் ரயில் பாதை அமைக்க உள்ளதாக மெட்ரோ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நமது வாழ்க்கை முறையை மேம்படுத்தினால் இதய நோய்களை தடுக்க முடியும் என்று தமிழக பொது சுகாதாரம் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்குநர் டி.எஸ். செல்வவிநாயகம் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டில் சாலை விபத்தில் 10,530 பேர் உயிரிழந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றி கழக கொடியேற்று விழாவுக்கு தடை விதித்த போலீசாருடன் அக்கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பண்டிகை காலத்தை முன்னிட்டு 34 சிறப்பு ரயில்கள் இயக்க திட்டமிட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சாலை விதிகளை மீறியதாக தமிழகம் முழுவதும் இந்த ஆண்டில் இதுவரை 40,000 ஓட்டுநர் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் சாலை விபத்துகளில் 10,536 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. இறந்தவர்களின் சடலங்களை எரியூட்டிய சாம்பலிலிருந்து எஞ்சிய உலோகங்களை விற்று ஜப்பானிய நகரங்கள் லாபம் ஈட்டுவது அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. அரசியல் மற்றும் முடிவெடுப்பதில் பெண்களுக்கும் சம பங்களிப்பு வழங்கும் வகையில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் சக்தி அபியான் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அதிகமான பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று ராகுல் அழைப்பு விடுத்துள்ளார். சென்னையில் உள்ள கோயம்பேட்டில் கத்திரிக்காய் விலை மிகவும் சரிந்து கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தென் ஆப்பிரிக்காவுக்கு எதிராக முதல் வெற்றி அயர்லாந்து சாதனை படைத்துள்ளது. விராட் கோலியின் சாதனையை ஹாரி புரூக் முறியடித்துள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரை ஆஸ்திரேலியா கைப்பற்றியது. நியூசிலாந்துக்கு எதிரான 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இலங்கை அணி 2-0 என்ற கணக்கில் முழுமையாக கைப்பற்றியுள்ளது. IPL 2025 சீசனில் தோனி விளையாடுவது உறுதி என்றும் ரூபாய் 4 கோடியை ஊதியமாக பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா வங்கதேச அணிகள் இடையிலான 2வது மற்றும் கடைசி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியின் 3ஆம் நாள் ஆட்டமும் மழையால் ரத்து செய்யப்பட்டுள்ளது.
தங்கம் விலை கடந்த சில நாட்களாக ஏற்றத்தில் இருந்து வருகிறது என்பதும் சமீபத்தில் தங்கம் விலை 1 கிராம் 7,000க்கும் அதிகமாக விற்பனையாகி வருவது தங்க நகை பிரியர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தங்கம் இன்று சற்று குறைந்து சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு 15 ரூபாய் குறைந்து ரூபாய் 7,080 என விற்பனையாகிறது. அதேபோல சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 56,640க்கு விற்பனையாகி வருகிறது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே வெயிலின் தாக்கம் காரணமாக பண்ணாரியம்மன் கோவிலில் நிழற்குடைகள் நகர்கின்றன. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான உடங்குடி, பரமங்குறிச்சி, ஆறுமுகநேரி, குலசேகரப்பட்டினம், மணப்பாடு உள்ளிட்ட பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய திடீர் கனமழை பெய்துள்ளது. தமிழகத்தின் உள்பகுதிகளில் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக இன்று முதல் வரும் 5ஆம் தேதி வரை சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.